வல்லபாய் பட்டேல் செப்டம்பர் 17ஆம் தேதியோடு 75 வயதாகிறது பிரதமர் நரேந்திர மோடிக்கு. அதனால தான் மோகன் பகவத் இந்த கருத்தை சொல்றாரு என்று விமர்சிக்கிறவங்க சொல்றாங்க. ஆனா தொடர்பில்லை என்று மோகன் பகவத்தருடைய கருத்துக்கு இன்னொரு பார்வையும் முன்வைக்கப்படுது. உங்களுடைய கருத்து என்ன? மோகன் பாகவத் இது முதல் முறையாக சொல்ல RSS தலைவர்களும் மற்றவர்களும் முதல் முறையாக சொன்னது அல்ல. அப்போல்லாம் எழாத ஒரு விவாதமும் பிரச்சனையும் இப்போது எடுத்துக்கொள்ளப்படுகிறது. ஒன்று. ரெண்டாவது, இது கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட். பிரதமராக இருத்தலும் ஜனாதிபதியாக இருத்தலும் அமைச்சர்களாக இருப்பதும் அரசமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டது. அரசமைப்பு சட்டத்தில் எந்த இடத்துல குறிப்பிடாத வரையில் யார் வேண்டுமானாலும் எத்தனை வயது வேண்டுமானாலும் இருக்கலாம். மொரார்ஜி தேசாய் பிரதமராக இருந்தபோது அவருக்கு வயது 81, ராஜீவ்காந்தி பிரதமராக இருந்தபோது 40. ஸோ ரெண்டுமே இந்திய அரசமைப்பு சட்டத்தின்பால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அப்போது ஒருவர் 70 வயதுக்கு மேலே 75க்கு மேலேயோ 90 வயதுக்கு மேலே நீடிக்கணுமா இல்லையா என்பது அவர்களுடைய தன் விருப்பம் சார்ந்ததாகத்தான் இருக்குது. அதனால் நரேந்திர மோடி நாளைக்கே நான் ரிட்டையர் ஆகிறேன்னு சொல்லலாம், இல்லை ஒரு 5-6 வருஷம் கழிச்சு நான் பிரைம் மினிஸ்டராக இருந்துட்டு ரிட்டையர் ஆகிறேன்னு சொல்லலாம். அது அவருடைய விருப்பம். அவர்கள் சார்ந்த கட்சி அது சார்ந்த முடிவு எடுக்கலாம். கட்சி தானே முடிவு எடுக்கும். RSSக்கு எங்கே வேலை? RSS அது ஒரு அபிப்பிராயத்தை கூறுது. ரெண்டு விஷயத்தை நாம் கவனிக்கணும். இது சட்டப்பூர்வமானதா இல்லையா அல்லது நடைமுறைக்கா உகந்ததா இல்லையாங்கிறது ஒரு பார்வை. வேறொரு இயக்கம் கருத்து சொல்வது என்பது வேற. இந்த கருத்தை சொல்லும்போது இதையொட்டி சஞ்சய் ராவத் சில கமெண்ட்டை சொல்லியிருக்காரு. பிஜேபிக்கு எதிரான நிலையில் இருப்பதனால அவர் சொல்லியிருக்காரு. அவரும் விமர்சிச்சுக்கா. ஜெயராம் ரமேஷ் எல்லாரும் சொல்லியிருக்காங்க. ஜெயராம் ரமேஷ் காங்கிரஸ்காரர், சரி அதை விட்டுருவோம். சஞ்சய் ராவத்தினுடைய தலைவராக சிவசேனாவுடைய நிறுவனரும் தலைவராக இருந்த பால் தாக்கரே 86 வயசு வரையில் இயக்கத்தில் இருந்தார். ஸோ இது இயக்கப்பணி. தந்தை பெரியார், மூதறிஞர் ராஜாஜிலாம் 92-93 வயசு வரையில் இருந்தாங்க. கலைஞர் கருணாநிதி அரசியலே 93 வரையில் இருந்தார். அது அவங்களுடைய கெப்பாசிட்டி, திறமை, ஆற்றல், உழைப்பு எல்லாத்தையும் சார்ந்தது. ஆனால் இந்த வயது குறிப்பிட்ட வயதில் ரிட்டையர் ஆகணும் என்ற எண்ணம் எப்போது முதல் முறையாக சொன்னவர் கர்ம வீரர் காமராஜர் 1960களில் 50களில். சஞ்சய் ராவத் பேசினதை குறிப்பிட்டீங்க. அவர் ஒரு கேள்வியை எழுப்பியிருக்காரு. LK அத்வானி, மொரார்ஜி அவருக்கெல்லாம் பொருந்தின முரளி மனோகர் ஜோஷி அவர்களுக்கெல்லாம் அந்த 75 வயது விதிமுறை பின்பற்றப்பட்டது. அதை உருவாக்கிய மோடி அதை பின்பற்றுவாரா அப்படின்ற கேள்வியை எழுப்பியிருக்காரு. இப்போ அதை நம்ம விவாதத்துக்குள்ளாக்க வேண்டிய, அதை சொல்ல வேண்டியது யாரு? அந்த கருத்து தொடர்பாக அதாவது இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க. இது தொடர்பாக கருத்து சொல்வதற்கான உரிமை படைத்தவர்கள் பாஜகவினர், மற்றவர்கள் அல்ல. நான் சொல்ல முடியாது, நீங்கள் சொல்ல முடியாது. ஒப்பீனியனாக சொல்லிட்டு போகலாம். பட் நாளைக்கு பாஜக செயற்குழு பொதுக்குழு ஏதேனும் கூடி இல்லை சாரி நரேந்திர மோடி 75 வயசாச்சு நீங்கள் ரிட்டையர் ஆகணும்னு சொன்னாங்கன்னா அது அவங்க பாடு. இதுக்கும் நம்மளுடைய வாழ்க்கை நடைமுறைக்கும் அரசியல் நடைமுறைக்கும் இயக்கத்துக்கும் சமுதாயத்துக்கும் என்ன தொடர்புன்னு தெரியல ஒன்று. ஆனால் ஒரு கருத்தை நான் சொல்லிடுறேன். நீங்கள் கலைஞர் கருணாநிதி 42 வயசில் 45 வயதில் முதலமைச்சர். சார் சமுதாயத்துக்கு பொருந்துறது அப்புறம் சார், அரசியல் அடிப்படையில் அத்வானிக்கு பொருந்தினது ஏன் மோடிக்கு பொருந்தாம போகுது? இது கரெக்டு. அதை கேட்க வேண்டியது நாமல்ல, பாஜகவினர். அவங்க கேட்கணும். இல்ல நாம ஏன் கேட்க கூடாது? ஏன் அதை கேள்விக்கு உட்படுத்த கூடாது? இருங்க, நான் முடிச்சிடுறேன். அரசியல் உரையாடல் தானே. இல்லைங்க, இது அந்த கட்சி தொடர்பானது. பிரதமர் நரேந்திர மோடி அரசமைப்பு சட்டத்தை மீறி ஏதேனும் செயல்பட்டால் கேட்க வேண்டிய உரிமை எனக்கு சாதாரண குடிமகனான எனக்கு உண்டு. ஆனால் கட்சி தலைவராக அவர் நீடிக்க வேண்டுமா, பிரதமராக நீடிக்க வேண்டுமா என்று கட்சி தொடர்பான விஷயங்கள் வாரிசு அரசியல் பண்றாங்க அப்படின்னு நம்ம விவாதத்துக்கு அது அந்த கட்சி சார்ந்த பிரச்சனை நம்ம விட்டுட்டு போயிடலாமே. அப்படி இல்ல, நான் அப்படித்தான். நீங்க விமர்சனம் செய்வதெல்லாம் செய்யலாம், நான் கூட செய்யலாம், நீங்க செய்யலாம். அதனால் என்ன பலன் விளைய போகிறது, அதனால் என்ன பாதிப்பு நேர போகுது? இல்லை, அது அல்ல விஷயம். நான் இன்னொரு டைமென்ஷனுக்கு வரப்போகிறேன். என்னன்னு சொல்லிடுறேன் இந்த விஷயத்தை. இதனால் இந்த ஒரு இஷ்யூவாக 75 வயசு எனக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. 75 வயசில் எல்லாம் ரிட்டையர் ஆகணும்னா 5 வருஷம் தான் நான் டிபேட்டில் கலந்துக்கணும் போல இருக்குது. எனக்கு 70 வயசு ஆயிடுச்சு. ஸோ இதெல்லாம் கேள்வி உங்களுக்கு விதிகளுக்கு உண்டு இல்லை. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த 75 65 வயதா 45 இதெல்லாம் பிரச்சனை கிடையாது. காமராஜர் காலத்தில் ஒரு நெசசிட்டி இருந்தது. கட்சி எல்லோரும் அரசாங்க பதவிக்கு விட்டார்கள். இயக்கத்தை வலுப்படுத்த வேண்டிய சூழல். அப்போது சோசியலிஸ்ட் கட்சி மற்ற கட்சிகளை தலை தூக்கி காங்கிரஸ் கட்சி பலவீனமாகிற சூழலில் காமராஜர் என்ன சொன்னார்? கே பிளான், காங்கிரஸ் காமராஜ் பிளான் கொண்டு
பெரிய தலைவர்கள்லாம் ஜெகஜீவன் ராம் உள்பட பெரிய தலைவர்கள் தானே பதவி விலகி கட்சிப்பணியில் இறங்கினார். அது ஒரு காலம். 77 ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்த சில காலம் அந்த காமராஜரோட கே பிளானுக்கு பிறகுதான் தமிழ்நாட்டில் காங்கிரஸே இல்லாமல் போனாங்க. இல்லை, நான் அந்த டிபேட் நீங்கள் அது சொல்கிறது தொடர்பாக நீங்கள் பேச ஆரம்பிச்சுன்னா எனக்கு இன்னொரு டிபேட் வாய்ப்பு கொடுக்கணும். அது நான் சொல்லுவேன். 77 நானாஜி தேஷ்முக்கு மந்திரி ஆகணும், அமைச்சராகணும்னு மொரார்ஜி கூப்பிட்டார். ஆனால் வர மறுத்து விட்டார். மறுத்ததுடன் ஓராண்டு கழித்து அவர் இந்த காமராஜ் பிளான் மாதிரி ஒரு கொண்டு வந்தார். அப்போது கூட சர்ச்சை எழுந்தது. 80 வயசு மொரார்ஜிக்கு எதிராக கிளம்புறாராண்டு. ஆனால் 80 வயசு மொரார்ஜி பதவி விலகிற பிறகு 76 வயது சரண் சிங் தான் பிரைம் மினிஸ்டர் ஆனார். ஆக அதெல்லாம் பிரச்சனையாக இருந்தது. ஆனால் அது கொஞ்சம் காலத்தில் முடிவுக்கு வந்துடுச்சு. இப்போ இதெல்லாம் எதுக்கு வருதுன்னா இயக்கப்பணி என்கிற ஒரு நெசசிட்டி வந்துடுச்சு. இப்போ நரேந்திர மோடியோடு பிரதமராக இருந்தும் இயக்கத்தை வலுப்படுத்தி வருகிறார் என்கிற ஒரு பார்வை இருக்குது. ஆனால் இன்னொரு டைமென்ஷன் நான் வரேன், அதை நான் வந்தாகணும். மோகன் பாகவத் தொடர்ச்சியாக பாஜக தலைவர்கள் மீதான விமர்சன பார்வையை நேரடியாகவோ மறைமுகமாகவோ சொல்லி வருகிறார். தேர்தல் காலத்தில் ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக நீங்கள் தோழர் லெனின் சொல்லுகிறார். தோழர் லெனின் மட்டும் எல்லாருமே தவறான புரிதலோடு சொல்லுகிறார். ஆர்எஸ்எஸ் சொல்கிறதெல்லாம் கேட்குதுன்னு. இட் இஸ் நாட் கரெக்ட். பல விஷயங்களில் ஆர்எஸ்எஸ்னுடைய கோட்பாடுகள், குறிப்பாக மோகன் பாகவத்தினுடைய கோட்பாடுகளில் முரண்பட்டு பாஜகவில் நடந்து கொண்டு இருக்கிறார்கள். ஏன்னா பாஜக காம்ப்ரமைஸ் பண்ணுகிற ஒரு அரசியல் கட்சி. மோகன் பாகவத்துக்கு அதாவது ஆர்எஸ்எஸ் என்பது அது அல்ல இயக்கம். எப்படி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் திராவிடர் கழகத்துக்கும் வேறுபாடுகள் உண்டோ அதே போல் நான் என்ன 2 விஷயங்கள் சொல்லிடுறேன். ஆர்எஸ்எஸ் மக்களவை தேர்தல் போது ஜேபி நட்டா ஆர்எஸ்எஸ் பற்றி என்ன சொன்னார், அந்த சமயத்தில் அவங்களுக்கு ஏற்பட்ட கோபம். இதே மோகன் பாகவத் சில பேர் தங்களை கடவுளாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள் என்றெல்லாம் விமர்சித்தார். ஆக 75 வயதானவர் ஒதுக்கி போகணும்னு அவர் தன்னை மட்டும் சொல்லலை, மறைமுகமாக நரேந்திர மோடியும் கூறுகிறார். என்ன காரணமாக இருக்கும் என்று நான் சொல்கிறேன். தோழர் லெனினோடு முரண்பட்டு நான் சொல்கிறேன். ஆர்எஸ்எஸ்னுடைய பல அஜெண்டாக்களை பாஜக ஏற்றுக்கொள்ளவில்லை. அது குறிப்பாக மோகன் பாகவத்துடைய பல கருத்துக்களை பாஜக ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒரே ஒரு உதாரணம் சொல்லட்டுமா? எவ்வளவு காலம் மசூதி கீழே சிவலிங்கத்தை தேடிட்டு போன விமர்சித்தவர் மோகன் பாகவத். அதற்கு பிறகும் அந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டு செல்வர் பாஜக. இது மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. அதுதான் நீங்க சொல்ற அடிப்படையில் பார்க்கும்போது ஆர்எஸ்எஸ் வர்சஸ் பாஜகன்னு பார்க்கணுமா அல்லது மோகன் பாகவத் வர்சஸ் மோடின்னு பார்க்கணுமா? ஒரு கருத்து சொல்லலாமா? சொல்லுங்க லெனின் சொல்லுங்க. இல்ல அவர் முடிச்சிட்டேன். லெனின் நான் திரும்ப வரேன். மோகன் பாகவத் ஆர்எஸ்எஸ் தலைவராக இருக்கிற பட்சத்தில் அவர்கள் கொள்கைகளை அந்த இயக்கம் ஏற்றுக்கொள்ளுகிற நிலைப்பாட்டை பொறுத்தவரையில் அவருக்கும் பாஜகவுக்கும் சில முரண்பட்ட அம்சங்கள் உண்டு. எப்படி தந்தை பெரியாருடைய கருத்துக்கும் அதே பகுத்தறிவு முற்போக்கு சிந்தனையில இந்த திராவிட முன்னேற்ற கழகம் எவ்வளவு முரண்பாடுகளோடு பெரியார் அண்ணா காலத்தில் இருந்தாங்க. பின்னாடி செல்வி ஜெயலலிதாவை திமுகவை புறக்கணித்து விட்டு ஜெயலலிதாவை ஐயா வீரமணி அவர்கள் பல கட்டங்களில் ஒரே இயக்கம் திகாவிலிருந்து வந்த திமுக, திகாவிலிருந்து வந்த திமுகவிலிருந்து உருவான அண்ணா திமுக இருந்தாலும் முரண்பட்ட சந்தர்ப்பங்கள் உண்டு என்று சொல்ல வர. ஆர்எஸ்எஸும் பாஜகவும் முரண்பட்ட சந்தர்ப்பங்களின் அடையாளமாக இதை நான் கருதுகிறேன். சரி திரு